ரொம்பவே வித்தியாசமான விஷயங்கள விமானத்தில எடுத்துட்டு போலான்னு ஆசைப்பட்டு எடுத்துட்டு போயி, மாட்டிக்கிட்ட அந்த நிலைமைய பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்ன வியர்டான விஷயங்கள எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு தானே கேட்கிறீங்க. நம்பர் 1 சுறாமீன். சுறாமீன் குட்டி ஒண்ண இறந்த நிலையில ஒரு பாட்டில்ல அடைச்சு கொண்டு போயிருக்காங்க. அது ஆராய்ச்சிக்காக எடுத்து செல்லப்பட்டதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆராய்ச்சிக்காக எடுத்து செல்லப்படக்கூடிய சில வினோத பொருட்கள நாம எடுத்து செல்றதுக்கு முன்னாடி விமான நிலையத்தில தெரிவிச்சு முறையான அனுமதி வாங்கணும். ஆனா, அப்படி எந்த அனுமதியுமே வாங்காம இந்த மாதிரி சுறாமீன் குட்டிய இறந்த நிலையில வந்து நாடு கடத்தலாம்னு நினைச்சு மாட்டிக்கிட்டாங்க. நம்பர் 2 துப்பாக்கிகள். ஆயுதங்கள் லிஸ்ட்ல இது சேரும். துப்பாக்கிகள நம்ம விமானத்தில எடுத்து செல்ல தனியா அனுமதி வாங்கணும். இது தெரியாம அமெரிக்காவுல ஒருத்தர் குவியல் குவியலா துப்பாக்கிகள் மற்றும் குண்டுகளை எடுத்துட்டு போக முயற்சி செஞ்சிருக்காரு. அப்ப அதிகாரிகளால கண்டுபிடிக்கப்பட்டு பிடிபட்டிருக்காரு. அதற்கப்புறமா அவரை காவல்துறையிடம் அவங்க ஒப்படைச்சிருக்காங்க. நம்பர் 3 லிப்ஸ்டிக் வடிவத்துல கத்தி. விமானத்துல கத்தி எடுத்துட்டு போறவங்களுக்கு அனுமதியே கிடையாது. அந்த மாதிரி கத்தில கொண்டு போக கூடாது. இத ஒருத்தர் பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக் ஒண்ணுல உள்ள வச்சு மூடி மறைச்சு கொண்டு போயிருக்காரு. ஆனா ஸ்கேனர் கருவி மூலமா அது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் பிடிபட்டிருக்காரு. கத்தி எடுத்துட்டு போறதுனால பயணத்தின் போது நம்மால அடுத்தவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் அப்படின்னு விமானத்துல இதை அனுமதிக்கிறது இல்ல. ஆனா அந்த நபர் அதை எதையுமே யோசிக்காம கொண்டு போக முயற்சி செஞ்சிருக்காரு. மாட்டிக்கிட்டும் இருக்காரு. நம்பர் 4 பூங்கொத்துல இருக்கக்கூடிய கத்தி. பூங்கொத்துக்குள்ள கத்தியை வச்சு கொண்டு போயிருக்காரு இவரு. விமான நிலையத்துல பல பேர் கத்தியை எடுத்துட்டு போக கூடாது. கத்தி போன்ற ஆபத்தான கூர்மையான பொருட்கள் அங்க அனுமதியே இல்ல. இது தெளிவா அவங்க டிக்கெட் எடுக்கும் போதே அதுல குறிப்பிட்டிருப்பாங்க. பூங்கொத்து ஒண்ணுல உள்ள கத்தியை வச்சு மறைச்சு யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு போக முயற்சி செஞ்சிருக்காரு ஒருத்தர். ஆனா துரதிருஷ்டவசமா மாட்டிக்கிட்டாரு. நம்பர் 5 குளிக்கக்கூடிய ஷாம்பு பாட்டிலுக்குள்ள ட்ரக்ஸை வச்சு எடுத்துட்டு போயிருக்காரு இவரு. போதைப் பொருள் கண்டிப்பா அனுமதி இல்ல ஏர்போர்ட்டுக்குள்ள. உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் குளிக்கக்கூடிய ஷாம்பு பாட்டிலுக்குள்ள வச்சு 35 பவுண்ட் லிக்விட் கொக்கைன் எடுத்துட்டு போக முயற்சி செஞ்சிருக்காங்க. இதை கொலம்பியா நாட்டில இருந்து வந்த ஒரு நபர் தான் செஞ்சிருக்காரு. போதைப் பொருட்களுக்கு பெயர் போன நாடு கொலம்பியா. அங்கிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுது. இதனால எப்பவுமே கொலம்பியாவில இருந்து வரக்கூடிய பயணிகளை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான விமான நிலையங்களையுமே தீவிரமான சோதனை செஞ்சதுக்கு அப்புறமா தான் அனுமதிப்பாங்க. அப்படி அவங்க சோதனை செய்யும் போது மாட்டிக்கிட்டாராம் கொலம்பியாவை சேர்ந்த ஒருத்தர். நம்பர் 6 மனித சடலம். கேட்கவே கொஞ்சம் டெரரா இருக்குல்ல. 2016ஆம் ஆண்டு அட்லாண்டா பன்னாட்டு விமான நிலையத்துல மனித சடலம் போன்ற பொம்மை எடுத்து வரப்பட்டிருக்கு. அந்த பொம்மையை நீங்க ஏன் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு அந்த நபர் கிட்ட அவங்க கேட்டபோது பாத்தீங்கன்னா அந்த நபர் சொல்லியிருக்காரு, இந்த பொம்மையை ஒரு திரைப்படத்துல பயன்படுத்துறதுக்காக எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது முழு ஸ்கேன் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா விமானத்துல பயணிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கு. நம்பர் 7 விஷ பாம்பு. பல பேர் ஸ்னேக்ஸ் ஆன் எ பிளைன் அப்படிங்கிற திரைப்படத்தை பார்த்திருப்பீங்க. அது போல ஒருத்தர் பாம்பு ஒண்ண விமான நிலையத்துக்குள்ள எடுத்துட்டு போக முயற்சி செஞ்சிருக்காரு. அந்த பாம்பு ஒரு அரிய வகை பாம்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது அவர் ஸ்பெயின் நாட்டுல விற்க எடுத்துட்டு போனதா வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனா காவல்துறையினர் அவரை பிடிச்சிட்டாங்களாம் விமான நிலையத்துல. நம்பர் 8 போதை ஏற்படுத்தக்கூடிய குண்டு. நிஜமான குண்டு மாதிரியே இருக்கக்கூடிய இந்த போதை ஏற்படுத்தக்கூடிய குண்டுக்குள்ள கஞ்சா போதை திரவம் கொண்டு நிரப்பப்பட்டிருக்கு. இதை திறந்ததுமே உள்ள இருக்கக்கூடிய போதை கலந்த திரவம் காத்துல அப்படியே கலந்து ஒரு விதமான போதை மயக்கத்தை ஏற்படுத்துமா. இதை எடுத்து வந்தவர் அதை பற்றிய உண்மையை யாருக்குமே சொல்லல. இதனால விமான அதிகாரிகள் சந்தேகம் அடைஞ்சிட்டு குண்டு வெடிப்பு நிபுணர்களை அழைச்சு சோதனை செஞ்சிருக்காங்க. முடிவுல அது கஞ்சா நிறைந்த குண்டு அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.